ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா மிரர் ஸ்டிச் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 2 மிரர் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கிளாத்தில் இல்லைனா மிரர் பேக் சைடு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே தேவையோ அவங்க ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு ½ hour இல்லைனா 1 hour அந்த மாதிரி ட்ரை பண்ண விட்டுருங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படினாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிரர் ஸ்டிச்லேயே வந்து 2 டைப் ஸ்டிச் பண்ணுவோம். அதாவது சர்க்கிள் ஷேப் மிரர் இருக்கு இல்லையா, அதை வந்து 2 டைப் ஸ்டிச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படின்னா த்ரெட்டை ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. நான் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சுற்றியும் ஒரு 5 இல்லைனா 4 லாங் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா, உங்கள் மிரர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து வரும். ஓகேங்களா, லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், அதே மாதிரி இங்கே ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட், அதாவது குட்டி லாக் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்புறம் இங்கே ஒன்று ஒரு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், அண்ட் அதே மாதிரி அகைன் இங்கே பாருங்கள் ஒரு லாங் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச். எனக்கு அரௌண்டாக ஒரு 5 வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மிரரை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து எவ்வளோ திக்னஸ் வேணுமோ, அந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா இந்த இது, ஸோ அது வந்து எவ்வளோ நம்மளுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து மிரரை சுற்றி போட்டுக்கலாம். உங்களுக்கு சும்மா 2 லைன் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இல்லை த்ரெட் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா டைம் போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு போதும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டு அப்படியே ஒரு அவுட்லைன் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு செயின் ஸ்டிச் அவுட்லைன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் எங்கே ஃபினிஷ் பண்ணுறீங்களோ, எங்கே போதும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது செகண்ட் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் வந்து ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோங்களே இதுக்கு கொஞ்சம் கீழே நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச் இழுத்து இந்த ஸ்டிச்சுக்கு இந்த பக்கம் இங்கே இப்படி. ஓகேங்களா, இப்படி கொண்டு வரணும். ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட், அதே மாதிரி கீழே கொஞ்சம் இறக்கி ஒரு லாங் அண்ட் ஒரு ஷார்ட். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லாங், ஒரு ஷார்ட்,
ஓகேங்களா. அது அப்படியே வந்து நம்ம கீழே மேலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் இறக்கி இறக்கி போட்டுகிட்டே வரணும். ஓகேங்களா. அப்படியே ஒரு சுற்றி வந்து அவுட்லைன் கொடுத்துருங்க. செயின் ஸ்டிச் அவுட்லைன். பாருங்கள், ரெண்டு மெத்தடும் அதாவது மிரர் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஸோ நம்ம வந்து ஒரு பீட் லைன் மட்டும் அவுட்லைன் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இல்லைனா பீட் லைன் சுற்றி நம்ம வந்து ரவுண்ட் பீட் இருக்கு இல்லையா, நம்ம ரவுண்ட் பீட் அது கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டோன் செயின் அந்த மாதிரி கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். நான் சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். சரிங்களா. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.